திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களையும் அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுபலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விசுவாச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின்படி விருச்சிக ராசியினருக்கு அவர் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார். அஷ்டம குருவாக வருகிறார். அவர் அங்கிருந்து 5, 7, 9 என பார்வையாக 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கப் போகிறார். எல்லோரும் குரு பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்களை ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சனி ராகு கேதுன்னு வருடகிரகங்கள் குருவையும் சேர்த்து வருடகிரகங்கள் பயிற்சி அதிகமாக இருப்பதால் இந்த ஒரு வருடத்தில் எல்லா கிரக பயிற்சி வர்றதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் கலக்கம்தான் இருக்குது. ஏன்னா அதில் 3 கிரகம் பாவகிரகங்கள். அது பாவகிரகங்கள்லாம் எப்போதும் பாவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு நல்லது பண்ணும், சில பேருக்கு கெட்டது பண்ணும். அது கெட்டது பண்ணாலும் அதை எப்படி சமாளிக்குங்கிறத நம்ம சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்களில் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க சேனல் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறதும் 5, 7, 9 பார்வையாக 12, 2, 4 இடத்தை பார்க்கறதுனாலே வரக்கூடிய பலன்களை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். 8ல் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்குங்கிறதுனால இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நோய் நொடிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விளங்குங்க. நல்ல ஒரு, ஏன்னா 6க்கு 3ஆம் இடம் வேறு, அதனால் நோய் இருந்ததுன்னா நோய் மாறும், நோயின் தாக்கங்கள் குறையும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமாகும்.
அடிக்கடி இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இடத்த மாற்றினா தான் சமாளிக்க முடியுங்கிறதுனால அதை தவிர்க்க முடியாது. அதனால் நீங்கள் அடிக்கடி இடத்த மாற்றுறது ஒன்று, வீடு ஊரை மாற்றுவீங்க, இல்லாட்டி தொழிலை மாற்றுவீங்க. ஏதோ ஒரு மாற்றம் செய்தே ஆகணும், இல்லாட்டி அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அது செஞ்சு தான் ஆகணும் உங்களுக்கு. அப்புறம் மனைவி அல்லது தாய் வழி தந்தை வழி உறவினர்களால் வரக்கூடிய சில உயில் மூலம் வரக்கூடிய திடீர் சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வருஷத்தில் இருக்குது. ஆனால் பணம் நல்லா இருக்கும், நல்ல திறமைகள்லாம் உங்களுக்கு இருக்குது, ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும், மனசில் சில விபரீத ஆசைகள்லாம் தோணும். அதனால் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரும். சில கெட்ட செயல்கள் ஈடுபடுறதற்கு மனசு அலப்பாயும். போதைப் பொருளுக்கு சில பேர் அடிவாங்க. சில பேர் வரைக்கும் தண்ணி சிகரெட்டெல்லாம் இல்லாதவங்கெல்லாம் அதுக்கு அடிமையாக வாய்ப்பு இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருக்க நல்லது. எதிர்பாராத இடத்துல கூட நீங்கள் சவரப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நல்ல சாஸ்திரம்லாம் படித்து நல்ல தீர்க்கமான செயல்பாடுகளில் இருக்கிறீங்க. விரதங்களை அனுஷ்டிப்பீங்க. பெரிய குடும்பங்கன்னு உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. அதனால் நல்லது நடக்குங்கிறது மமதை இல்லாமல் எல்லாம் இறைவன் அருள் செய்தது, அதை இறைவனுக்கே அர்ப்பணிப்போங்கிற ஒரு முறையில் நைவேத்தியம் கூட இறைவனுக்கு கொடுக்குறேன். சாமியார் சப்பரை அவர் கொடுத்து நம்ம அதே மாதிரி நீங்கள் அவரை அர்ப்பணிச்சுட்டு அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் கெட்ட செயலில் போய் ஈடுபடாதீங்க. அந்த இது வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? அவர் 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்படி 12ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும், மன நிம்மதி கிடைக்கும், மன சந்தோஷமாக இருக்கும். மருத்துவமனைக்கு அடிக்கடி போவது போன்ற பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்றா சேர்வீங்க. உறவுகள் பிரிந்தவர்கள் ஒன்று கூடி வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் சம்பந்தமாக சின்ன சின்ன பயணங்கள் எல்லாம் போக வேண்டியது இருக்கும். குடும்ப தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், வருமானங்கள்லாம் அதிகரிக்கும். விரயங்களெல்லாம் சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பண்டங்கிறது விரயங்கிறது தானே, அது குரு பார்க்கும்போது சுப விரயங்களாக இருக்கும். அது ஒரு மனதுக்கு ஆறுதலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சுப விரயங்கள் பின்னால் அது ஒரு லாபமாக தான் மாறப்போகுது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. குழந்தைகள் உங்கள்கிட்ட அனுசரணையாக இருப்பாங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக சில திட்டங்களை தீட்டுவீங்க. அதை அவருக்காக காப்பீடு செய்வது அல்லது அவங்க பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும். தாய் வழியில் ஆதரவு, தாயார் வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம், சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக நாட்டங்கள்லாம் அதிகரிக்கும். அதே 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கும்போது தொழிலில் முதலீடுகளையெல்லாம் அதிகரிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை, லாபத்தை தரப்போகுது. மனைவியோட வெற்றிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காட்டாலும் அது ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். அதனால் மனைவியோட வெற்றிகளெல்லாம் நீங்கள் பாராட்டி அவர்களை ஊக்குவிக்கிங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் தொடர்ந்து இதாகும். தாய் வழி உறவினருடைய அதிர்ஷ்டம், ஆதரவு, ஆதாயங்கள் அவங்களுக்கு உண்டு. சின்ன சின்ன பயணங்கள்லாம் போக வேண்டியிருக்கும். சகோதரருடைய மருத்துவ செலவில் சில நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். குடும்பத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ தாயாரோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். தாயாரோடைய ஆதரவு கிடைக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை, ஏன்னா நல்லா பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்குன்னு சொல்லும்போது அதை
சுபவிரயம் வேறு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறது, அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் கூடி வரும். பயன்படுத்திக்கோங்க. வீடு, மனை, வண்டி, வாகனங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் போயிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நஷ்டங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மார்க்கெட்டே இப்போ ஓரளவுக்கு சரியில்லை. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் லாட்ரி இதை மாதிரி உள்ள சில திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஷேர் மார்க்கெட்டு மட்டும் வேண்டாம். தந்தை வழி சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள்லாம் இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நல்ல லாபங்கள், ஆதாயங்கள்லாம் இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள், சிக்கல்கள் இருந்தால் அதெல்லாம் இப்போ தீர்ந்து எல்லாம் சரியாயிடும். தொழில், உத்தியோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதை குழந்தைகளை நீங்கள் தான் கொஞ்சம் கவனித்து எல்லாம் பார்த்துக்கணும். அதை மாதிரி பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதி 8ல் போய் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா செல்வம், வீடு வாங்கின வாசியெல்லாம் நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் பிரச்சனை வரத்தாங்க செய்யும். அது குடும்ப அங்கத்தினர்லாம் சரி, உறவினரில் யாராவது ஒருத்தங்க வந்து வில்லங்கம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் சமாளித்து தான் போகணும். இல்லையா, அது பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் பேசுகிறதுனால தான். பேசாமல் இருந்துங்க. மௌனம் பரம ஔஷதம். ஊமையாக நடிச்சிட்டு போயிடுங்க. இல்லாட்டி ஊமை மாதிரி இருந்துட்டு காரியத்தை சாதிச்சுக்கோங்க. இல்லாட்டி உறவினர்களை, குடும்ப அங்கத்தினர்களை சமாளிப்பது மிகவும் கடினம். காலகட்டம் அப்படி இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் ஒரு 5ஆம் அதிபதி போய் 8ல் போய் இருக்கும்போது குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அவங்களால சில பிரச்சனைகள், சச்சரவுகள்லாம் வீட்டுக்கு 7:30 கூட்டிகிட்டு வருவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இப்போ பலிக்காது. அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடிக்கடி கோபம் வரும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது சாமியெல்லாம் இருக்கா, நம்ம எவ்வளோ கூட சாமியை கொண்டோம், அவ்வளோ கூட சாமியை தூஷிக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். மனப்பக்குவம் இல்லை, மனோபாவம் வரும். அதை பக்குவமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணி நம்ம கர்மவினையால் தான் அது நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. பூர்வீகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியில் வந்துக்குவாங்க, நல்லாயிருக்கும். இல்லாட்டி பூர்வீகத்தில் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே குடும்ப உறவினர்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த பிரச்சனைகளை தப்பிக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை தான் இந்த தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் விளக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் போய் மனசார வேண்டிட்டு வாங்க, எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். அதுவும் இல்லையா, என் அப்பன் பாலமுருகனை, பழனி முருகனை தொழுங்க, அது இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் இந்த குரு பயிற்சினால் சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களை பொறுத்தவரை குழந்தைகள் விஷயத்துலேயும் உறவினர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, அதெல்லாம் சரியாயிடும். குரு மாத்திரம் இல்லை, சனி, ராகு, கேதுன்னு எந்த கிரகம் பயிற்சி வந்தாலும் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் நடக்கட்டும். அப்படியே ஏதேனும் சில தீமைகளோ அல்லது கெட்ட விஷயங்களோ நடந்தாலும் அதை தவிர்க்கக்கூடிய மனோபாவமும், அல்லது அதை கர்மவினை என்றால் அதை ஏற்கக்கூடிய மனோபாவத்தை என் அப்பன் செந்தூர் முருகன் அருளால் அதை சமாளித்து வெற்றி காண்பதற்கான மனோபாவத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று பிரார்த்தித்து இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அறம் செய்வோம், அறத்தின் கர்மத்தின் வழி குறைப்போம். இங்கே ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.